கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 15ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவரில் நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே நிலைத்திருக்கிறதா? வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நாம் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையின்படி வாழ்வோம், அவருடைய வசனத்தின்படி வாழ்வோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிறோமா? உலக காரியங்களுக்கு விலகி, உலக இச்சைகளுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு விலகி தேவ சித்தத்தை செய்கிறோமா? நம் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட தேவ சித்தத்துக்கு நேராக நடக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கனி இருக்கிறதா? ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே செயல்படுகிறதா? பிதாவானவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிதாவானவரை மகிமைப்படுத்துகிறோமா? இயேசு கிறிஸ்துவின் சீஷராய் வாழ்கிறோமா? அவருடைய சீஷராய் இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது, அவருடைய வழியிலே நடக்கும்போது, அவரை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த உலக காரியங்களை வெறுத்து இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பிரியமானவர்களே, நாம் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமோ அப்பொழுது நமக்கு தேவன் செய்து கொடுப்பார். நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது நம்முடைய ஜெபம் உடனே கேட்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளே கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறோமா? மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறதா? தேவனுக்கு விரோதமான காரியங்கள், பகைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், இப்படிப்பட்ட மாம்ச கிரியைகள் காணப்படுகிறதா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். இதற்காக நாம் கனி கொடுக்க, கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, அந்த கனியிலே நிலைத்திருக்கும்படியாக நம்மை ஏற்படுத்தினார். அதை அறிந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு விலகி உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். அவருடைய வசனத்திலே நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்துவை போல வாழ அர்ப்பணிப்போம். அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை கொடுப்போம். பிதாவானவரை மகிமைப்படுத்துவோம். நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா.
கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ வீண் செலவுக்கோ தேவையில்லாத காரியத்துக்கு போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா. உடைய சுகமாக்கும் கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், என் தேவன் அற்புத சுகம் கொடுங்க. ஆசீர்வதிங்க உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. செய்கிற வேலையை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்க உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீமைகளுக்கும் மரண பயங்களுக்கும் எல்லின் அதிகாரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் தீமைகளுக்கு விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்களை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.